ஹாய் காய்ஸ், இஸ் ஃப்ரைடே மார்னிங்கே நம்ம சர்ச்சுக்கு போயிட்டோங்க. ஏன்னா வீக்லி நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து மொபைல் எடுத்தால் அந்த பக்கம் பார்த்தா சக்கரை பொங்கல், இந்த பக்கம் பார்த்தா சக்கரை பொங்கல்ன்ற மாதிரி இந்த ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் என் மண்டைக்குள்ளேயும் சக்கரை பொங்கல் கிரேவிங்ஸாக ஓடிட்டு இருந்தது. சரி செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் களத்தில் இறங்கிட்டேன். இதுதாங்க ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. எங்கள் அம்மா எங்கள் சித்திலாம் செய்வாங்க. எங்கள் சித்தி செய்கிறது சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஓஹோன்னு வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு ரொம்ப மட்டமாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஆவரேஜாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், ஒரு 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சில பேர் சொல்கிற வார்த்தை நமக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்தாலும் சில பேர் சொல்கிற வார்த்தை மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் ஃபீடிங் மதராக இருந்தீங்கன்னா சுத்தம். நீ என்ன சாப்பிட்ட, குழந்தைக்கு என்ன கொடுத்த, என்ன இப்படி இருக்கா, சாப்பாடு போடுறீங்களா இல்லையா, எல்லாமே நீங்களே சாப்பிட்டுறீங்களா, ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடே நீங்களும் புள்ள பெற்றுட்டு தானே வந்தீங்க, ஏதோ கடவுள் வானத்தில் தூக்கி போட்ட மாதிரி பண்ணுறீங்களேடான்னு தோணும். தயவு செஞ்சு மாம் டு பி நியூ மாம்லாம் யார் சொல்கிறது காதில் வாங்கிக்காதீங்க. ஹெல்த்தை பாருங்கள், குழந்தைய பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.